நான் டாக்டர் நசீர் ஹுசேன். இது என்னுடைய வாய்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் சேனல். என்னுடைய பார்வையாளர்களை நான் இந்த எபிசோடுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த எபிசோடில் நான் பேச இருப்பது மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் செயல்பாடுகள். நாம் சென்ற மாதம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தை பார்ப்போம். ஜூலை 20 அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது, கண்ணீர் புகை செலுத்தப்பட்டது, பெல்லட் கன்னை வைத்து அடித்தார்கள், கைகால்களை உடைத்தார்கள், கூர்மையான ஆணிகள் பதிந்த தடிகளை வைத்து அடித்தார்கள். அப்புறம் எலக்ட்ரிக் ஷாக் உள்ளதை வைத்து அடித்தார்கள். சில பேருக்கு காது போனது, சில பேருக்கு கண் போனது, சில பேர் கைகால் உடைந்தன, மண்டை உடைந்தது. பெண்களுடைய பின்புறமாக குச்சிகளை வைத்து அதை என்னவோ அசிங்கம் பண்ணாங்க. அப்புறம் இவர்களெல்லாம் தேசிய துரோகிகள், தேச துரோகிகள் என்றெல்லாம் பட்டம் கட்டினார்கள் இந்த சங்கிகள். சில நடிகை இந்த கங்கனா ரனாவத் போன்றவங்களாம் இவர்களை சாக்கடை பெண்கள். அப்புறம் இந்த மோகன்தாஸ் என்ற ஆள் ஆர்எஸ்எஸ்காரன் கேரளா இருந்து என்ன சொன்னாங்க, இந்த பெண்கள் போராட்டத்துக்கு போனாங்க இல்லையா, அவங்கள எல்லாம் ரேப் பண்ணணும், அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்லாம் அசிங்கமான இதெல்லாம் விட்டாங்க. இப்போ மோடி என்ன பண்ணார், என்னைய திட்டாங்க, அது சின்ன பிள்ளை 15 வயசு பிள்ளை 14 வயசு பிள்ளை, இவரை திட்டாங்களா, இவங்க அம்மாவை திட்டாங்களா, அதனால் ஒப்பாரி வச்சார். அது எப்படி இருக்குது அப்படின்னாக்க, அப்புறம் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னானுங்கனாக்கா, நாங்கள் இந்த பெல்லட் குண்டை வச்சு அடிக்கலை அப்படிங்கிறான் ஒரு மந்திரி. அதெல்லாம் எதுனாக்கா, இந்த சங்கிகளுடைய ஒரு ஃபிலாசபி இருக்குது, டார்வோன்னு சொல்கிறது. அதாவது டினைன் டார்வோல் DARVO, டினா டினை, உடனே மறுக்கிறது, அந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு. ஆனால் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, அதை போய் ப்ரூவ் பண்ணார், கூட்டு கொண்டு ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்து பெல்லட் கன் அடிச்சிருக்குது, பாதிக்கப்பட்ட மாணவர்களை கூட்டு காமிச்சார். அப்புறம் டினை, அடுத்து அட்டாக்கு, யார் சொல்கிறாங்க அவங்களே அட்டாக் பண்ணுறது. இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு, இந்த அமித்ஷா தான் அதுக்கு காரணம், அவர் பார்லிமெண்ட்டில் சொல்லணும், அவர் ஆர்டர் கொடுத்தாரா இல்லையா, அப்போ அவர் தான் ஹோம் மினிஸ்டரு, டெல்லிக்கு போலீஸுக்கும் அவர் தான் இன்சார்ஜு, கொடுத்துருந்தா அவர் குற்றவாளி, கொடுக்கலனாலும் அவர் பொறுப்பு. ஏன்னாக்கா அவருக்கு தெரியாமல் நடந்ததுன்னா அவர் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு லாயக்கில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவனுங்க இந்த தியரி ஃபாலோ பண்ணுறானுங்க, டினை பண்ணுறது, அவர் வர்றதில்லை. அப்புறம் ராகுல் காந்தியை நீ எனக்கு ப்ரூஃப் காமி, அமித்ஷா தான் ஆர்டர் கொடுத்தாருன்ட்டு அப்படி கேட்குறானுங்க. அப்புறம் அதுதான் அட்டாக்கு, சொல்கிறவனே தாக்குறது. அப்புறம் ரிவர்ஸ் விக்டிம் ஆஃபர், அதாவது அவனே அழுவான், ஐயோ பாருங்கள் என்னைய சொல்கிறாங்க, நான் அப்படியே பண்ணலை, நான் ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படிங்கிறது. அப்புறம் மோடி அழுதார் இல்லையா, என்னை அம்மா திட்டாங்க, என்னைய திட்டாங்க அப்படின்ட்டு. அதுதான், அதாவது ஒரு திருடன் ஒரு பொருளை திருடிட்டு ஓடினா அப்படின்னாக்க, அவன் என்ன பண்ணுவான், ஓடிக்கிட்டே எடுத்து முன்னாடி எவனா ஓடணுன்னா காமிப்பான், பாருங்கள் அவன் திருடிட்டு போகிறான்ட்டு, இவன் பின்னாடி இவனும் தோர்த்திட்டு போவான். அதுதான் அது விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறது, தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவனை சித்தரிக்கிறது. இதுதான் இந்த சங்கிகளுக்கு கைவந்த கலை. சரிங்களா? இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கையெழுத்து போட்டானுங்க, அதாவது தர்மேந்திர பிரதானை பதவியிலேருந்து நீக்கிறேன்ட்டு. சரி, அதை நீக்கினீங்க. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளைங்களுக்கு இறந்த பிள்ளைங்களுக்கு நீட்டில் ஒவ்வொரு கோடி கொடுக்கணும்னு போட்டு சொல்லி அக்ரிமெண்ட் ஆச்சு. அப்புறம் கேஸெல்லாம் வித்ட்ரா பண்ணண்டாச்சு. தர்மேந்திர பிரதானை பதவியில் நீக்கிட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்தீங்க, பிரகலாத் ஜோஷியை. அது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. அப்புறம் இந்த 2 வேலையும் பண்ணலை இது வரைக்கும் 1 கோடியும் கொடுக்கல. அப்புறம் பிள்ளைங்க மேலே கேஸெல்லாம் முழுமையாக எடுத்ததாக தெரியல. ஏன்னா பின்புறமாக இந்த சங்கிகள் குண்டர்களை அனுப்பிச்சு RSS, BJP, விஸ்வ ஹிந்தி பரிஷத்து, அப்புறம் பஜரங் தள்காரெலாம் போய் அங்கே ரேப் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், FIR பண்ணுறது, இந்த மாதிரி கேஸ் பண்ணிட்டு திரிகிறானுங்க. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஏன்னா இவர் அப்படி தானே சொன்னார். அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு வைக்கிறேன் அப்படின்னு சட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னால என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. 2,50,000 கேஸ் ஆல்ரெடி கிடக்குது. ஏன்னா போன 2024 நீட்டில் லீக் பண்ணவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அவன் மேலே எவிடன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்படி தான் நடக்கும், ஃபைன்லாம் ஜாஸ்தி பண்ணுவோன்ட்டு. இப்போ தர்மேந்திர பிரதானை கூட நீக்கிட்டு வேற ஒரு ஆள் இப்போ போட்டிங்க, பிரகலாத் ஜோஷி, திருப்பி தர்மேந்திர பிரதானுக்கு வேறு பொசிஷன் கொடுப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் ஏமாற்றிட்டீங்கல்ல மக்களை, மாணவர்களை. இவ்வளோ உணர்ச்சி பட்டு வந்தாங்க. அவங்க ஒரு நீட்டுக்காக மாத்திரம் வரல, அங்கே வேலைவாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நிறைய இடத்துல அந்த பிரச்சனையும் இருக்குது. அதனால தான் எப்போ பார்த்தாலும் நீட்டு பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்கும். அப்போ மக்கள் லட்சக்கணக்கில் செலவழித்து 1,34,000 கோடி அந்த நீட்டு கோச்சிங் சென்டர்லாம் சம்பாதிக்கிறானுங்க.
கவர்மெண்ட்க்கு ஸ்கூல்லாம் குறைச்சிட்டானுங்க, 1,00,000 ஸ்கூலில் மூடிட்டானுங்க, ப்ரைவேட்டில் தான் போக வேண்டியது இருக்குது, அதுவும் இல்லாமல் டியூஷன் போக வேண்டியது இருக்குது. அப்புறம் வந்து 22 லட்சம் பேர் எழுதுனாக்க 10 லட்சம் பேர் தான் செலக்ட் ஆகும். அதுவும் வந்து இருக்க சீட்டே 90,000 1,00,000 தான். அதில் பாதி பேத்துக்கு மெரிட்டு, மீதிக்கு என்ன பண்ணுவான், இந்த கம்மி மார்க் வாங்கினவனுக்கு தான் கொடுப்பான் காசு வாங்கிட்டு. இப்போ கூட பாருங்கள், பிஜி நீட்டில் வந்து ஒருத்தன் 800க்கு 1 மார்க் வாங்கியிருக்கான் தெலுங்கானாவில், அவனுக்கு வந்து பிஜி மெடிக்கல் சீட்டு கொடுத்துருக்கான். இப்போ இந்த நீட்டுனால இதுதான் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை நீட்னால. மக்களுக்கு வந்து இந்த நேரமும் வீரியம் வேஸ்ட் ஆகுது, அப்புறம் வந்து அவங்க பொருளாதாரம் வேஸ்ட் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணாங்க சங்கிகள் வந்து, இப்போ வந்து ஜார்க்கண்டில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அது என்னன்னாக்கா, அங்கேருந்து வேலைவாய்ப்பு சம்பந்தமாக, அதாவது ஜார்க்கண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் 2024 ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க, அது லீக் ஆயிடுச்சு. அப்போ அங்கே பாருங்கள், படித்தும் அங்கே வந்து வேலை கிடைக்கல, போஸ்ட்போன் ஆகிட்டு லீக் ஆகிட்டு, அங்கே மக்கள் எழுந்து மாணவர்கள் அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இப்போ இந்த சங்கிங்க அங்கே போய் கலந்துக்கிட்டு, அங்கே வந்து பிஜேபி கவர்மெண்ட் இல்லை, ஜேஎம்எம், அது வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அரசாங்கம் இருக்குது, அங்கே போயிட்டு நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அரசாங்கம் எதிர்த்தாப்புல. அதாவது மாணவர்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களாம் இவங்க. அங்கே போயிட்டு அந்த போராட்டத்தை நடத்துகிறானுங்க. அப்போ இவங்களை கேட்குறானுங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை, நீங்கள்லாம் ஏன் இங்கே வரல அப்படின்ட்டு. அது வந்து அவர் ஆல் இந்தியா நீட்டு, இது வந்து அந்த ஒரு மாநிலத்தை சம்மந்தப்பட்டது. அவங்க ஒன்றும் வரமாட்டேன்னுலாம் சொல்லலை, பாவம் அந்த உண்ணாவிரதெல்லாம் வந்து போய் டயர்டாகி போய் அங்கே கிடக்குறாங்க. ஏன்னா அவங்கள ஏன் வரலன்ட்டு. அதை இன்னும் இவங்களை ஒரு கேள்வி கேட்கணும், நீங்கள் ஏன் வந்து ஜந்தர் மந்தரில் வரல? அது மக்களுக்கு அப்படி தானே, மாணவர்களுக்கு அப்படி தானே. இவங்க இப்படி தான் ஒன்று கேட்டால் அதுக்கு எதிர்த்தாப்புல வேறு பதில் சொல்லுவானுங்க. இவனுங்க கொள்கையே அப்படி தான். நேஹா போனாங்க, அவங்க வந்து ஐசா பிரசிடென்ட்டு, அவங்க மேலே இங்க தொழிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த சங்கியை என்ன பண்ணாங்க, இங்கே வந்து ஜந்தர் மந்தரில் வந்து அபிஜித் மேலே இங்கே தெளிச்சானுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. பார்லிமெண்ட்டுக்கு அமித்ஷா வர்றதில்ல, பதில் சொல்கிறதில்ல, பொறுப்பு ஏற்கிறதில்ல. அப்புறம் வந்து மாணவர்கள் வந்து அங்கே இன்டெரக்டாக வந்து கேசஸை கொடுத்து கேசஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அபிஜித் ஜிகே வந்து ஒருத்தன் பிஏஎல் ஃபைல் பண்ணியிருக்கான். அவங்க அப்பாவுக்கு வருமானம் கம்மியாக இருக்கும், இவர் எப்படி போய் ஃபாரினில் போய் படித்தார், அதுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பே அவருக்கு கிடைக்கல, லோன் வேணால் வாங்கியிருக்கலாம் அப்படின்றாரு. அவர் என்ன பண்ணார், நீ யாரா கேட்குறதுக்கு சங்கி, ஏன்னா எனக்கு வந்து நான் லோன் வாங்கியிருக்கேன், நான் வந்து ஸ்காலர்ஷிப் போய் படிச்சிருக்கேன், நான் வேண்டாம் காமிக்கிறேன், உங்களால் காமிக்க சொல்லு மோதியை, அவர் டிகிரியை காமிக்க சொல்லு. எல்லாத்தையும் வந்து ஒப்பாரி வைக்கிறாரு, என்னை திட்டாங்கன்ட்டு. ஏன் இவர் மன்னிக்கிறாரு? இவர் ஏன் மன்னிக்கணும்? இவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் மாணவர்கள்ட்ட, இவர் பண்ண தப்புக்கு. அப்புறம் அங்கே வந்து சௌரவ்தாஸ் வீட்டில் போயிட்டு அவன் 1 லட்சம், அந்த ஆள் வந்து ஒன் ஆஃப் த லீடர்ஸு, அவர் 1 லட்சம் மாதத்துக்கு வாடகை கொடுத்து வீட்டில் இருக்கான்ட்டு. இப்போ உங்களாலாம் இவ்வளோ தூரம் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறானு, கோடிக்கணக்கில் செலவழிக்கிறானுங்க, அதனால் அவங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து பணம் வருது. இப்படி இப்போ இந்த மாணவர்கள், அந்த வாங்சுக்குன்னு ஒருத்தர் வந்தார்ல, அந்த ஆள் என்ன பண்ணார், உண்ணாவிரதம் இருந்தார், அவர் அலாக்கா தூக்கிட்டு போயிட்டானுங்க இந்த பிஜேபிக்காரனுங்க. அங்கே போயிட்டு ஜூஸை கொடுத்து அங்கேருந்து அங்கேயே அனுப்பிச்சி வச்சுட்டானுங்க. அந்த ஆள் அங்கே போயிட்டு வந்து நியூட்ராலிட்டி அப்படின்னு பேசுகிறாரு. அதாவது காஷ்மீருக்கு வந்து ட்ரெயின் விட்டாங்களாம். அதனால் வந்து நம்ம வந்து 2 சைட்லேயும் பார்க்கணும், ஒரே சைடில் வந்து தப்பு சொல்லக்கூடாதுன்ட்டு அந்த ஆள் வந்து அந்தர் பல்ட்டி அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ மாணவர்கள் கடைசி இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து செஞ்சு பாதிக்கப்பட்டு எல்லாம் இப்போ வந்து அசந்து போய் அங்கங்கே கிடக்குறாங்க. இப்போ அந்த ஜந்தர் மந்தர்லாம் போட்டு ரொம்ப டைட் பண்ணிட்டானுங்க செக்யூரிட்டி எல்லாம். இப்போ இன்னொரு அதை கண்டினியூ பண்ணோம்னா இப்போ அவங்க ஒரே வழி என்ன இருக்குன்னா, அமித்ஷாவுடைய ரெசிக்னேஷன், மோடியுடைய ரெசிக்னேஷன் கேட்கணும். அது பெரிய லெவலில் போகும். அப்படி போனால் இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாகும், மாணவர்களும் அது தாக்கப்படுவாங்க. இப்போ அதே ஆங்கிளில் பார்த்தோம்னாக்க, இப்போ டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸில் 2 ஒரு பையன் ஒரு பொண்ணு மாணவர்கள், அவங்க வந்து ஏதோ உமர் காலிது பற்றி ஏதோ சப்போர்ட்டாக பேசிட்டாங்களாம். உமர் காலிது வந்து சர்ஜரிமா பற்றி அவங்க மேலே கேஸ் ஆக்கி அவங்க 2 பேர்த்துக்கும் பெயிலே இல்லைன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க ரூமில் பார்த்தாக்க லேப்டாப்லாம் மொபைல்லாம் கம்யூனிஸ்ட் சம்பந்தமாக இது இருந்துச்சான். ஏன் உங்களுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சம்பந்தமாக கொள்கை இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடாதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த பார்லிமெண்ட்டில் அவங்க அதாவது வந்து இப்போ இந்த எஃப்சிஆர்ஏ பில் கொண்டு வரணும், அதாவது ஃபாரின்லேருந்து பணம் வருதான், அது வந்து கிறிஸ்டின் தான் ஜாஸ்தி வருதான், அதனால் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பில் கொண்டு வந்தாங்க. அதுக்காக அலையிறாங்க. இப்போ பார்லிமெண்ட் ஒழுங்காக நடக்கிறதில்ல, இடையில 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேப் கிடைச்சா ஏதாவது பில்லை பாஸ் பண்ணுறது, அந்த இதெல்லாம் வந்து கிறிஸ்டினை தாக்குறதெல்லாம் வந்து ஃபாரினுக்கு நிறையா போயிடுச்சு இன்ஃபர்மேஷன். கனடாவில் என்ன சொல்லிட்டாங்க, ஆர்எஸ்எஸை பேன் பண்ணுங்க, இந்த மோகன் பகவத் அங்கே வரக்கூடாது, அந்த அளவுக்கு போயிடுச்சு.
ஸோ இவங்க அப்படி தான் பண்ணிக்கிறாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வருவாங்க. டீலிமிட்டேஷன்னாக்கா நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுடைய நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறது. இவங்கள்ட்ட கிடையாது. 240 எம்பி தான் இருக்காங்க. அங்கங்கேருந்து பிச்சு பிடுங்கி மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே, ஆம் ஆத்மி பார்ட்டியெல்லாம் எம்பி எல்லாம் பிடுங்கி எல்லாம் சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து அந்த பில்லை கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 540 850 சீட்டு எம்பி வந்துடும். அப்போ நார்த்துக்கு ஜாஸ்தியாக வந்தாலும் சவுத்துக்கு கீழே போயிடும். அப்போ நார்த்து சவுத்து டிவைடு வந்துடும். இந்தியாவில் ஒரு ஒற்றுமை இருக்காது, சண்டை வரும் நார்த்துக்கும் சவுத்துக்கும். இப்போ அங்கேருந்து ஃபைனான்சியல் அலோகேஷன் அதெல்லாம் ஒன்றும் வராது. சவுத் சொல்கிற பேச்செல்லாம் கேட்க மாட்டானுங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே அதிபர்ன்ட்டு போயிடுவானுங்க. கான்ஸ்டியூஷனையும் சேஞ்ச் பண்ணிடுவானுங்க. யாராவது எடுத்து கேட்டால் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவானுங்க. இப்போ அந்த காஷ்மீரில் வந்து ஸ்டேட்டை எடுத்துகிட்டு யூனியன் டெரிட்டரி மாதிரி ஆக்கி அங்கே பவரே இல்லை. எலெக்ஷன் நடக்கும், ஆனால் அவங்களுக்கு பவர் இருக்காது. கவர்மெண்ட் தான் ஆளும். டெல்லி மாதிரி, பாண்டிச்சேரி மாதிரி. இப்போ தான் இந்தியா ஆக போகுது. ஏன்னா அப்புறம் வந்து இந்த கன்வர் யாத்திரா நடத்தினானுங்க. கன்வர் யாத்திராவில் 12 நாளைக்கு ஸ்கூல்லாம் லீவாக ரவுடிசம் பண்ணுறானுங்க. போகிற வண்டியிலலாம் அடித்து நொறுக்குறானுங்க. அவங்க மேலே இந்த மலர் தூர யோகி ஆதித்யநாத் அவர் என்ன சொல்கிறாரு, முஸ்லீம்கள் வந்து ரம்ஜான் பக்ரீத்தில் வந்து தொழுகணும்னு போனாக்க ஒரு 15 நிமிஷம் தொழுதாக்க இவருக்கு வலிக்குது. இப்படியெல்லாம் வந்து நீங்கள் நடைபாதை தொழுவக்கூடாது. இந்துக்கள்கிட்ட வந்து கல்ச்சரை கற்றுக்கங்கன்ட்டு. எதுக்கு இந்த கல்ச்சரை கற்றுக்கணுமா? நாங்கள் அடித்து நொறுக்கிறது, மக்களை வந்து இந்த ரவுடிங்க மாதிரி அலையிறானுங்க. அவனை போலீஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். மலர் தூவுறானுங்க அவனுங்க மேலே. நீங்கள் இப்படி ஆள்றீங்க. அப்புறம் இந்த அரெஸ்ட் பண்ணானுங்க பெங்காலில் 14 பேர்த்த அரெஸ்ட் பண்ணான். அதில் 14 பேர் 13 பேர் முஸ்லீமு. இந்த மாதிரி அநியாயம் நடக்குது. அப்புறம் வந்து அங்கே என்னன்னாக்கா பள்ளியாசம் வந்து மைக்க பிடிங்கிட்டு போகிறான். நான் அப்படி கேட்குறேன், அவங்கவுங்க ஒரு 5 நிமிஷம் பாங்க சொன்னால் அவங்களுக்கு என்ன தொந்தரவு? அங்கங்கே கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் சாமி கோயிலெல்லாம் அந்த சீசனில் எல்லாம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் காலையெல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி கோயிலில் பல கோயிலில் வந்து திருவிழா வருது, நடத்துது. 1 வாரம் 15 நாள் 20 நாள்லாம் நடக்குது. எல்லாம் தெருவிலாம் வந்து கூட்டம் கொட்டிட்டு தான், அதாவது கொட்டு மேளம் கொட்டிட்டு தான் போகிறாங்க. யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா? இல்லை. உங்களுக்கே முஸ்லீமை பார்த்தோன்னே எப்படி உறுத்துது உங்களுக்கு? ஆனால் ஆர்எஸ்எஸை பார்த்து கேட்குறேன், பிஜேபியை பார்த்து கேட்குறேன், நாட்டில் மக்களை வந்து நிம்மதியாக வாழ விட மாட்டீங்களா நீங்கள்? ஏன்னா நீ வெளிநாடு போ, நான் வெளிநாடு போ, முஸ்லீம்கள் பண்ண சேக்ரிஃபைஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இந்தியா கேட்டில் 55,000-60,000 முஸ்லீம்கள் அவங்க பேர் போட்டிருக்கு 1,00,000. அவங்க தான் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க, சேக்ரிஃபை பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து உங்கள் கேஸ்லாம் வந்து நிறையா கேஸ் வந்து நீங்கள் விட்ட கேஸெல்லாம் அவங்க தான் நடத்துனாங்க. முஸ்லீம்கள் தான் பெரிய இதாக நடத்துனாங்க. பகத்சிங் கேஸெல்லாம் நடத்த நீங்கள் யாரும் வந்து நடத்தலை. ஸோ அது மாதிரி முஸ்லீம்கள் வந்து நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு போராடி 100 வருஷ காலம் 150 வருஷ காலம் போராட்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்தா நீங்கள் இந்த மாதிரி நாட்டை கொண்டு நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. மக்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த பள்ளிகளெல்லாம் 1 லட்சம் பள்ளியில் மூடிட்டீங்க. மக்களை வந்து லேபர் மாதிரி பிரிட்டிஷ்காரன் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி, மலேசியா ஸ்ரீலங்கா எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி நீங்கள் இப்போ வந்து சைனாவுக்கு இந்த ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. இந்த ரஷ்யாவுக்கு போனவங்கள உக்ரைன் போருக்கு அனுப்பி அவங்க செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறீங்க. உங்களுக்கு மக்கள் படிக்கக்கூடாது, காசு இருந்தால் தான் படிக்கணும், ஏழைகள் படித்து முன்னே வரக்கூடாது. சில பணக்காரர்களுக்கு நாட்டு சொத்தெல்லாம் எடுத்து கொடுத்துருவீங்க, ஏழைகளை அப்படியே ஏழைகளாக வச்சுருப்பீங்க. பெட்ரோல் டீசல் விலை, அப்புறம் வந்து இந்த பொருளாதாரம்லாம், அதாவது பொருள் விலையெல்லாம் ரொம்ப ஏறி கிடக்குது. மக்கள் வாழ முடியல. ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு ஏற்றி வச்சுருக்கீங்க. இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன்லேயும் காசை வாங்கணும்னு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்தாருன்னு தெரியல இந்த டிவிகே அரசாங்கம். ஸ்டாலின் போய் கொடுத்தாரு திருப்பி அந்த இதை செக் பண்ணுறதுக்கு. எலெக்ஷன் நடந்தது, அவரை நம்பவே முடியல. அப்போ வந்து மிஷின்லாம் செக் பண்ணாங்க, மிஷின்லாம் சரியில்லை. இப்போ ஒரு கேஸ் போடுவார், கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அவர் கொண்டு வந்து அதுக்கு வந்து டிசிஷன்லாம் ஃபேவர்லாம் வராது. ஏன்னாக்கா அந்த எலெக்ஷன் கமிஷன்லாம் அவங்க பிஜேபி கையில் தான் இருக்குது. இப்போ உதாரணமாக பீகாரில், மத்திய பிரதேசத்தில், அப்புறம் வந்து குஜராத்தில் வந்து எலெக்ஷன் நடந்தது, பை எலெக்ஷன். அதில் வந்து பீகாரில் வந்து பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிட்டாரு. காங்கிரஸ் ஒரு இடம் மத்திய பிரதேசம் ஜெயிச்சிருச்சு. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, எங்களை இவிஎம் வந்து தப்பாக சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ அவங்களாம் ஜெயிச்சாங்க. அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. அதை வந்து இவனுங்க பண்ணுற பெரிய ஃப்ராடை மறைக்கிறதுக்கு சின்ன இதில் அங்கங்கே விட்டுறது, ஜெயிக்கிறது 1 2. இது வந்து சும்மா கொசுறு. அதே மாதிரி சில எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சு விட்டுருவானுங்க. அப்புறம் எம்பி எலெக்ஷனில் போய் பிடிச்சிருவானுங்க. இப்போ இந்தியா மக்களே, இந்தியாவும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புளெலாம் இல்லை, சுதந்திரமெல்லாம் இல்லை. போக போக வந்து ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கும். தமிழ்நாட்டில் பாருங்கள், இவரும் வந்து பொய் சொல்லி தான் வந்தார். 2,500 ரூபா கொடுத்தாரா பட்ஜெட்டில்? கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி முழுமையாக செஞ்சாரா? கொடுக்கல. அப்புறம் வந்து
6 சிலிண்டர் கொடுத்தாரா? கொடுக்கல. இது வந்து நான் மெயினாக சில விஷயங்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் கடன் வாங்கிட்டாங்க, கடன் வாங்கிட்டாங்கன்றாங்க. கடன் வாங்காமல் எந்த கவர்மெண்ட் நடக்கல. மத்திய அரசு வந்து 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கு. ஏடிஎம்கேயும் கடன் வாங்கி தான் நடத்துனாங்க. டிஎம்கேயும் கடன் வாங்கி தான் நடத்துவாங்க. ஆர்பிஐ அலோவ் பண்ணுது. நீங்கள் பணம் வாங்கி அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. நாட்டில் வந்து கல்வியை வளர்க்குறீங்களா? மக்களுக்கு வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றுறீங்களா? இண்டஸ்ட்ரி கொண்டு வரீங்களா? ஸ்டேட்டை டெவலப் பண்ணுறீங்களா? அப்படி தான் இருக்குது. அதை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு கடன் வாங்கிட்டாங்க, கடன் வாங்கிட்டாங்க, கடன் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இவங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல விதமாக அரசாங்கம் நடத்த பாருங்கள். அவர் பாருங்கள், அசெம்பிளியில் பார்த்தா அவர் வந்து தூங்கு வெளியிறாரு. மூஞ்சில் அப்படியே ஒரு இருண்டு கிடக்குது. சினிமாவில் ஓடி ஓடி லவ் பண்ணுறாரு. அப்புறம் எல்லாம் அந்த இறங்கி இறங்கி அடிக்கிறாரு. ஏன் அசெம்பிளியில் வந்து இந்த மாதிரி வந்து அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு? மூஞ்சில் ஒரே இருட்டாக இருக்குது. ஒரு ஒளியே கிடையாது. நம்மளை பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெரிய பெரிய தலைவர்கள் இருந்து முதலமைச்சராக உட்காந்த நாற்காலி, அந்த அசம்பிளிலாம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த டிபேட்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக இருக்கும். நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா ஒருத்தர் சின்ன சின்ன விஷயத்தை திட்டிக்கிறது, அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போகிறது, ரீல் போடுறது, இப்படி தான் ஆகிப்போச்சு மக்களே. எனவே நம்ம மேலே ஆண்டவனை பிரார்த்தனை செய்வோம். நாட்டையும், அதாவது இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் யாராவது ஒருத்தவங்க அதை காப்பாற்ற மாட்டாங்களா? நம்ம ஒரு விடிவாளம் பிறக்காதா அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கங்க. நானும் வேண்டிக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.